ஹாய், இன்றைக்கி டீச்சர்ஸ் டேக்கு ஹேண்ட்மேட் கிஃப்ட்டில் ஐடியா நம்பர் 3ல் இந்த அழகான ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவரை நான் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி 1 யூஸ் கப் பேப்பர் கப் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டபுள் சைட் டேப், பெயிண்ட்டு, நீங்கள் வாட்டர் பெயிண்ட், போஸ்டர் கலர் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன், ப்ரஷ், அதுக்கப்புறம் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பேப்பர் கப்பை நம்ம எடுத்துகிட்டு அதில் மேலே ரவுண்டாக ஒரு பைப்பிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங் மாதிரி இருக்கிறத நம்ம கவனமாக கட் பண்ணி எடுத்துடணும். பேப்பர் கப்பை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ரிங்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ரிங்கு தனியாக வந்துடும். அது நம்மளுக்கு வேண்டியதில்லை. இந்த பேப்பர் கப்பை தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் கப்பை ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா கீழே கெட்டியாக ஒரு பகுதி இருக்கும், அங்கே லைன்ஸ் கூட இருக்கும். அந்த லைன்ஸை பார்த்துட்டு அந்த லைன் வரைக்கும் மட்டும் நீங்கள் சிசரை உள்ளே விட்டு இந்த மாதிரி கேப் விட்டு தள்ளி நீங்கள் ஒரு கட் போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல் கப்பும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கப்பை பேக் சைடில் ரிவர்ஸில் வர மாதிரி நல்லா அந்த கட் பண்ண பீசஸை நீங்கள் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி விரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் ஃப்ளவர் ரெடி. நான் அதவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ஷேப் கட் பண்ணியிருக்கோம். இப்போது பெயிண்ட் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் விருப்பமோ அந்த பெயிண்ட்டை நீங்கள் இந்த பெட்டல்ஸில் கொடுத்துட்டு நடுவில் கேப் விடுறதுனால விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரௌன் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். நடுவில் இருக்க கேப்பை நம்ம உங்கள் டீச்சர்ஸ் நேம் எழுதி டீச்சர்ஸ்க்கு இதை பின்னாடி ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டி ஒரு ஃப்ளவராகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் டீச்சர்ஸ் டேன்னு எழுதி உங்களோட கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் டேன்னு எழுதுனீங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ கவுண்ட் பண்ணி அவ்வளோ லெட்டருக்கு தேவையான கப்ஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கப்லையும் ஒவ்வொரு லெட்டர் எழுதி உங்கள் கிளாஸில் அழகாக போர்ட்லேயோ இல்லை போர்டு பக்கத்துலேயோ டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ஒட்டி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பின்னாடி டபுள் சைட் டேப் ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை நம்ம செவுத்தில் ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் வெறும் ஃப்ளவராக செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அவங்கள சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இது மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்குவாங்க. நான் இப்போ அதே மாதிரி ஃப்ளவர்ஸு வேறு ஷேப்பில் வேறு கலரில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஐடியாவை மீட் பண்ணலாம்.